இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருவை நம்ம கொடுத்திருக்கிற செய்தி யோவான் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 35 முடிய. இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது மக்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள். பழைய ஏற்பாட்டிலே அடையாளமாக மன்னாவை கடவுள் கொடுத்தார், நீர் எங்களுக்கு என்ன அடையாளத்தை கொடுக்க இருக்கின்றீர்? இந்த கேள்வியை ஆராய்வதற்கு முன்பாக மன்னா என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னா என்று சொல்லுகின்ற பொழுது எபிரேய மொழியில் மன்ஹூ அப்படின்னா இது என்ன. அதாவது மக்கள் அதுவரைக்கும் மன்னாவை பார்த்ததில்லை. மக்கள் கடவுள்கிட்ட உணவுக்காக ஏங்குகிறார்கள், கேட்கிறார்கள். அப்போ கடவுள் உணவு அளிப்பதாக வாக்குறுதி விடுக்கிறார். அந்த வாக்குறுதி அடிப்படையில் காலையில் நிலத்தில் இந்த மன்னாவை பார்க்குறாங்க. மன்னானா இது என்ன, அதான். ஏன்னா அவங்களுக்கு பேர் தெரியல. அப்போ இது எப்படி இருக்கும், அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னா, காலையில் பனி விலகிய பின் தரையில் கொத்தமல்லி விதை போலவும் வெண்மையாகவும் தேன் கலந்த பணியாரம் போன்ற சுவையுடன் இது இருந்தது. ஆக கடவுள் இதை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இதை 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே வாழ்ந்தபோது அந்த மக்கள் உணவாக அருந்துகின்றார்கள். அதை எடுத்து அந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைந்து அப்பமாக சுட்டு அவர்கள் உண்ணுகின்றார்கள். அதுவும் ஒரு நாளைக்கு மேலே அவங்க வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை கடவுள் கொடுக்கிறார். அன்றன்றைக்கு தேவைக்கு சேகரித்து கொண்டால் போதும் என்பது. இப்போ இதை நம்முடைய திரு அவையோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இது நற்கருணையின் முன்னோட்டமாக பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே மனிதனுடைய பசியை போக்குவதற்காக இந்த மன்னா கொடுக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆன்ம பசியை போக்க இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே வாழ்வு தரும் உணவாக கொடுக்கின்றார். அதே போன்று பழைய ஏற்பாட்டிலே ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பேழை, அந்த உடன்படிக்கை பேழையிலே மன்னாவும் வைக்கப்பட்டது. இது உடல் பசியை போக்க கடவுள் கொடுத்த அந்த உணவு அந்த உடன்படிக்கை பேழையில் வைக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழை அது அன்னை மரியாள் தான் உடன்படிக்கை பேழை. ஆக அன்னை மரியினுடைய கருவறையிலே 9 மாதங்கள் இருந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக அப்படி ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பேழை அதனுள் 9 மாதங்கள் இருந்து இந்த உலகிற்குள் வருகின்றார் என்று பார்க்கின்றோம். ஆக அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உடலை மீட்பதற்கான அடையாளம் அல்ல, மாறாக நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவத்திலிருந்து நாம் மீட்டு நம்மை தன்னோடு அவர் வாழ வைப்பதற்காக இந்த ஒரு நிகழ்வை இறைவன் செயல்படுத்துகின்றார். ஆக அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நற்கருணையின் முன்னோட்டமாக நாம் பார்க்கின்றோம். அதாவது மன்னாவை உண்ட போதிலும் அவர்கள் இறந்தார்கள். ஆனால் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவர்கள் இறப்பிலும் வாழ்வர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் நற்கருணையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்பவர்கள் இறைவனில் என்றும் வாழ்கிறார்கள். நற்கருணையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் அன்பு செய்து வாழ்கிறார்கள். நற்கருணையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் மன்னித்து வாழ்கிறார்கள். நற்கருணையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் பிறரை தீர்ப்பிடாமல் வாழுகிறார்கள். ஆக இவை அனைத்திலும் நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வையும் ஒன்றாக இணைத்து இறைவன் கரத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாக இறை உணவை திருப்பலி வழியாக பெற்று மகிழ்கின்ற நாம் அதை நிறைவுடன் வாழ அதற்குரிய அருளையும் ஆற்றலையும் கேட்டு இறைவனிடத்தை தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.